பாமக தலைவராக இருந்து வந்த டாக்டர் அன்புமணியின் பதவிக்காலம் மே மாதத்துடன் நிறைவடைந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் சட்டப்படி பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி மீண்டும் அக்கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். போட்டி பாமகவை நடத்தி வரும் டாக்டர் ராமதாஸ் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் தன்னுடைய ஆதரவாளர்களை அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியுள்ளார். அந்த கூட்டம் அவர்கள் தரப்பில் பொதுக்குழு கூட்டம் என சொல்லப்பட்டாலும் அன்புமணி தரப்பிலிருந்து வழக்கறிஞர் பாலு விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்த கூட்டத்திற்கும் பாமகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அது எந்த வகையிலும் பாமகவை கட்டுப்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளார். அன்புமணி தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் முறைப்படி டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் பாலு குறிப்பிட்டுள்ளார். சட்ட விதிகளின்படி ஒரு கட்சியில் உச்சபட்ச அதிகாரம் என்பது பொதுக்குழுவிற்கு மட்டுமே உள்ளது. பாமகவில் தற்போது சுமார் 3500 பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் அவர்களில் 95 விழுக்காட்டினர் அன்புமணி பக்கம்தான் உள்ளதாக கூறப்படுகிறது. மிக சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே டாக்டர் ராமதாசுடன் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. கடந்த 9ஆம் தேதி அன்புமணி தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழுவில் அக்கட்சியில் முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று தீர்மானங்களை நிறைவேற்றி கொடுத்தனர். ஆனால் புதுச்சேரியில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் பெரும்பாலானவர்கள் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களே கிடையாது என கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, அக்கட்சியின் சட்ட விதி 13 படி பொதுக்குழு கூட்டத்திற்கு பாமக நிறுவனர் அழைக்கப்பட வேண்டும் என்று மட்டுமே உள்ளதே தவிர அவர் பங்கேற்றால் மட்டும்தான் அந்த பொதுக்குழு செல்லும் என்பது போன்ற விதிகள் இல்லை. மேலும் விதி 15 மற்றும் 16 படி அக்கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் பொருளாளருக்கே உச்சபட்ச அதிகாரம் உள்ளது. எனவே இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனும் பொருளாளர் திலகபாமாவும் அன்புமணி பக்கம் நிற்பதால் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அன்புமணி தரப்புதான் வெற்றி பெறும் என சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கட்சியை உருவாக்கியவர் டாக்டர் ராமதாஸாக இருந்தாலும் பாமக ஒரு தனிநபருக்கான சொத்து கிடையாது. தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் ஆணையம் சொல்லும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் செயல்பட வேண்டும். இந்தியாவில் செயல்படும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்களில் 2/3 பங்கு பேர் யாரை தலைவராக அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள்தான் கட்சியின் தலைவராக செயல்பட முடியும் என்பது விதியாக உள்ளது. அதன்படி அன்புமணி நடத்துவதுதான் உண்மையான பொதுக்குழு என்றும் ராமதாஸ் நடத்தியது பொது கூட்டம்தான் என்றும் அன்புமணி ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.